அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடிருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு நாம் வாசித்தது லூக்கா 24 அதிகாரம் 13 33 வரையான அந்த சம்பவம். இப்போ அந்த சம்பவத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன, இயேசு உயிர்த்தெழுந்த அன்று 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போகிறார்களாம். அப்பொழுது அவர்களோடு இயேசு இணைந்து கொள்ளுகிறாராம். அப்புறம் இயேசு கேட்கிறாராம், என்ன துக்கமாய் இருக்கிறீர்கள் என்று. அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களாம். என்ன ஐயா, யார் ஐயா நீ? நடக்கிறது என்னவென்று தெரியாதா? நசரேயனாகிய இயேசு என்பவரை எல்லாம் சிலுவையில் அறைந்தார்கள். இன்று காலை கூட சில பேர் சொன்னார்கள் அவருடைய வெறுமையான கல்லறையை கண்டோம் என்று. ஒரு பெண் அவரை நேரடியாக கண்டதாக கூட சொல்லுகிறாள். என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், புத்தியினர்களே, வேதம் முழுக்க அவரை பற்றி சொல்லி இருக்கிறதை நீங்கள் அறியீர்களா என்று அவர்கள் பேசிக்கொண்டு வரும்பொழுது எம்மாவு கிட்ட வந்து விட்டார்களாம். அப்போ அவர் அப்பாலே போகிறவர் போல காட்டி கொண்டாராம். உடனே அந்த 2 பேரும் சொல்லுகிறார்களாம், வந்து இரவு தங்கி விட்டு போங்கள் என்று.
அப்படி தங்கும் பொழுது இரவு உணவு அருந்த போகும் பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாம். இவர் இயேசு தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்களாம். அப்புறம் இயேசு மறைந்து போனாராம். அவ்வளவுதானே கதை, சம்பவம். அது கதை அல்ல, நிஜம், உண்மையிலேயே நடந்தது. இப்போ ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம், அதாவது லூக்கா 24:13 வாசிப்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு எனும் கிராமத்துக்கு போனார்கள். அவ்வளவுதான். இதிலே எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம். என்ற தெய்வமே, அன்றைய தினமே இருங்க, அதுக்கு வரேன். அவர்களில் இருவர் என்றால் யாரோ முக்கியமானவர்கள், அப்படித்தானே? இருவர் என்று சும்மா சொல்லி இருந்தார். எவர்களோ? அன்றைய தினமே இருவர் எம்மாவுக்கு போய் கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த இருவர் யாராயும் இருந்து விட்டு போகலாம். அவர்களில் இருவர் என்றால் அவர்கள் யார்? யார் அந்த அவர்கள்? கண்டுபிடிக்க வேண்டுமா இல்லையா? சரி, இதற்குத்தான் நமக்கு வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கள் முக்கியம். ஒரு சில ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து இந்த இருவர் யார் என்று கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள். நல்லது. அப்படி அவர்களால் கண்டுபிடிப்பதற்கு ஒரு சான்றும் உண்டு. என்ன தெரியுமா? பிறகு அந்த இருவரில் ஒருவரின் பெயர் கூட சொல்லப்படுகிறது, கிளையோப்பா என்று. அப்போ அதை அடிப்படையாய் வைத்து வேத ஆராய்ச்சியாளர்களில் சில பேர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த இருவர் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வருகின்ற அந்த 70 பேரில் இருவராய் இருக்கலாம் என்று. நானும் அதை மறுப்பதாய் இல்லை. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இருவரும் இயேசுவின் சீஷர்களில் இருவர். இப்போ இயேசுனுடைய சீஷர்கள் என்றால் அவரோடு நெருங்கி இருந்த அந்த 12 பேர் மாத்திரமல்ல, அவர்கள் 3 வருஷம் இயேசுவோடையே இருந்தார்கள். அந்த 12 பேர் வேறு. அவர்கள் போக இயேசுவுக்கு வேறு சில சீஷர்களும் இருந்தார்கள் அல்லவா? அவர்களைத்தான் அவ்வப்போது அவர் 2 பேராக அனுப்புவார். அவர்களில் யாருடைய வீட்டுக்காவது போய் தங்குவார். ஏன்? லாசரு, மார்த்தாள், மரியாள் இவர்கள் எல்லாம் கூட இயேசுவின் சீஷர்கள் தான். இப்படி இயேசுவுக்கு அந்த 12 பேர் போக வேறு சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த 12 பேரை போல முழு நேரமும் இயேசுவோடு இருக்கவில்லை. ஆனால் அதிகமாக இயேசுவோடு கூட நேரம் செலவிட்டவர்கள். ஆகவே அந்த வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கு நான் இணக்கம் தெரிவிக்கிறேன். அந்த லூக்கா 10 வருகின்ற அந்த 70 பேரில் 2 பேராய் இருக்கலாம் என்று. ஏன் அது நமக்கு முக்கியம்? ஏன் முக்கியம் என்றால், இவர்கள் இயேசுவுக்கு முக்கியமானவர்கள். உண்டா இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்கிறது? எருசலேமிலே இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அப்போ இவர்கள் இயேசுவின் சீஷர்களாய் இருந்தவர்கள் எருசலேமிலே இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? யோசியுங்கள். சரி, இவர்கள் எருசலேமை விட்டு போவதா இருந்தால் வியாழக்கிழமை இரவு போயிருக்க வேண்டும், இயேசு கைதானாரே அன்று. அல்லது வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தாரே, அப்பொழுது அவர்கள் போயிருக்க வேண்டும். ஏன்? என்னடாப்பா, இவர் செத்தே போய்விட்டார், இனி எருசலேமிலே இருந்தால் நம்மையும் பிடித்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள், வா ஊருக்கு போகலாம் என்று இவர்கள் கலிலேயாவுக்கு திரும்பி போயிருக்க வேண்டும். வியாழக்கிழமை போகாதவன், வெள்ளிக்கிழமை போகாதவன், சனிக்கிழமையும் இருந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சிலர் சொல்லுகிறார்கள் கல்லறை வெறுமையாய் இருக்கிறது, ஒருத்தி சொல்லுகிறாள் நான் இயேசுவையே கண்டேன் என்று. இப்படி இருக்கத்தக்க இருந்து இவர்கள் சொன்னது உண்மையா என்று பார்த்து, அந்த ஒரு வேளை இயேசு உயிர் தெழுந்திருந்தால் அவரையும் பார்த்து விட்டு போகலாம் என்ற நிலை இருக்கும் பொழுது இந்த தடியர்கள் 2 பேரும் எருசலேமை விட்டு போகிறார்களே. நீங்கள் சொல்லுங்கள், இது நியாயமா? சும்மா எவர்களோ 2 பேர் என்றால் பரவாயில்லை, விளங்குதா உங்களுக்கு? அதாவது எருசலேமை விட்டு போக கூடாத 2 பேர் போகிறார்கள். புரிகிறதோ? சரி, நான் சொன்னேனே இவர்கள் கலிலேயாவுக்கு போயிருக்கலாம் என்று. ஏன் அப்படி சொன்னேன்? இவர்கள் 2 பேரும் நிச்சயமாக கலிலேயாவை சேர்ந்தவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். ஏன்? இயேசுவுக்கு எருசலேமிலே சீஷர்கள் இருக்கவில்லை. ஓகே, எருசலேமுக்கு அண்மையில் அவருக்கு யாராவது சீஷர்கள் இருந்தார்கள் என்றால் அது பெத்தானியாவிலே, ஒலிவமலையின் அப்புறத்திலே பெத்தானியாவிலே இருந்த லாசரு, மார்த்தாள், மரியாள். மற்றபடி இயேசுவுக்கு
கலிலேயாவிலே தான் எல்லா சீஷர்களும் இருந்தார்கள். அப்போ இவர்கள் 2 பேரும் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை போகிறார்கள் அல்லவா, எங்கு போயிருக்க வேண்டும்? கலிலேயாவுக்கு போயிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் தான் எருசலேம் என்றால் வடக்கு பக்கம் தான் கலிலேயா இருக்கிறது. எம்மாவு எங்கே இருக்கிறது தெரியுமா? தெற்கு பக்கம். அப்போ நீ ஊருக்கு போகாமல் வேற எங்கோ போகிறாய். புரியுதா உங்களுக்கு? சும்மா வாசிக்கும் பொழுது எம்மாவுக்கு போகிறார்கள் என்றால் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் எம்மாவுவை சேர்ந்தவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறகு அந்த வீட்டுக்கெல்லாம் போய் அப்பம் எல்லாம் பிற்கிறார்கள். இல்லை, இவர்கள் எம்மாவுவே அல்ல, இவர்களும் கலிலேயர்கள். ஆனால் இவர்கள் எம்மாவுக்கு போகிறார்கள். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்படியானால் இவர்கள் தங்கள் ஊருக்கு போகாமல் வேறெங்கோ போகிறார்கள். ஏன்? அதற்கு அந்த எம்மாவு என்ற அந்த சொல்லின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மாவு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வெந்நீர் ஊற்று, ஹாட் ஸ்பிரிங்ஸ். எம்மாவு என்றால் என்ன? வெந்நீர் ஊற்று. வெந்நீர் ஊற்று என்றால் இலங்கையர்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? வெரி குட். என்ன? கன்னியா. கிண்ணியா இல்ல கன்னியா. கிண்ணியா இல்ல கன்னியா. கிண்ணியா இருக்குது மட்டக்களப்புல, கன்னியா என்று திருகோணமலையிலே இருக்கிறது. இந்தியாவிலே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க இலங்கையர்களில் எத்தனை பேர் திருகோணமலை சென்று வெந்நீர் ஊற்றிலே நீராடி இருக்கிறீர்கள்? அங்க கை டபார்னு மேல போயிருச்சு. ஏன் அங்கே போய் குளிக்கிறீர்கள்? இன்பத்துக்காக. நாங்கள் கண்டியை சேர்ந்தவர்கள், குளிர் வலயம். அப்போ நமக்கு திருகோணமலை போனால் சூடு தாங்க முடியாது. அந்த நேரத்திலே குளிர் நீரில் குளிப்பதுதான் நமக்கு ஆசை. இருந்தாலும் அங்கு போய் அந்த வெந்நீரை, ரெண்டோ தெய்வமே, அதுல ஒரு 2-3 பயங்கரமா சுடும் இல்லையா, தாங்க முடியாது, வழுக்கும் வேற. அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டியர்களாகிய நாங்கள் அந்த வெந்நீரை ஊற்றுவதற்கு காரணம் என்ன? இன்பம். இன்பம் கமிங் ஃபார் யூ. சுடு தண்ணி குளிச்சிங்க. வழங்குதா உங்களுக்கு? அப்போ வெந்நீர் ஊற்று என்றால் என்ன? இன்பமான இடம், வசதியான இடம், வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து போகிற இடம், யாரும் போக விரும்புகிற இடம். இவர்கள் எங்கிருந்து எங்கே போகிறார்கள்? எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போகிறார்கள். எருசலேம் எப்படிப்பட்ட இடம்? அந்த இடம் பயங்கரமான இடம், நல்ல இடம், இருக்க வேண்டிய இடம், ஆனால் ஆபத்தான இடம். ஏன்? இயேசுவின் சீஷர்களை கூட கைது பண்ணக்கூடிய ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலே என்ன நடந்திருக்கிறது? அற்புதம் நடந்திருக்கிறது. இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார். அப்போ இவர்கள் அங்கே இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே இருந்து அவர்கள் இருக்க தேவையில்லாத இடத்துக்கு வசதி காரணமாக அவர்கள் போகிறார்கள். ஏன் எருசலேமை விட்டு போகிறார்கள்? ஆங்கிலத்தில் சொல்லவா? இட்ஸ் குவைட் uncomfortable to remain in Jerusalem. எருசலேமிலே இருப்பது கொஞ்சம் வசதி குறைவான ஒரு சூழ்நிலை. விளங்குதா? ஆபத்தான சூழ்நிலை, ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை. இயேசு உயிர் தெழுந்தாருங்கிறாங்க, உண்மையோ பொய்யோ தெரியல. ஏண்டா சாமி வம்பு? அந்த 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 அவ்வளவு இன்பமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது, தலை நிமிர்ந்து ரோட்ல நடக்க முடியாது. அப்படி ஏண்டாப்பா இங்க இருப்பானே, இதை விட வா எங்கேயாவது போ. எங்க போ? வெந்நீர் ஊற்றுக்கு போவோம், இன்பமாய் வெந்நீரை அள்ளி தலையிலே ஊற்றி இன்பம் கொண்டாடுவோம் என்று கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி போகிறார்கள், அன்கம்ஃபர்டபிள் ஜோனை விட்டு. புரியுதோ? இதற்கு பெயர் தான் பின்வாங்குதல். பின்வாங்குதல் என்றால் என்ன? 2 விதமான பின்வாங்குதல் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவரை விட்டு அப்படியே நாசமாய் போவது, அது வேறு. ஆனால் அநேகர் தேவனுடைய சபையிலே இருக்கிறார்கள், ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள், பாடுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள், பிரசங்கம் கேட்பார்கள், பிரசங்கமும் பண்ணுவார்கள். ஆனால் உள்ளத்திலே ஆவியிலே பின்வாங்கின நிலையிலே இருப்பார்கள். இதுதான் ஆபத்தான பின்வாங்குதல், வெளியிலே தெரியாத ஒரு பின்வாங்குதல்.
இவர்கள் தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே, இவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற இடத்திலே இருக்காமல் நழுவி போவார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போவது லேசு தெரியுமா? ஏன்? இப்போ வேதத்திலே 7 அல்லது 8 மைல் என்று வருகிறது. உண்மையாக 12 கிலோமீட்டர் இருக்கிறது. அந்த 12 கிலோமீட்டரும் பள்ளம் தெரியுமா? எருசலேம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது? 2575 அடி. எழுதிக்கிறங்க, செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது உண்மையான்ட்டு. எம்மாவு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு? 475 அடி. 2575 இருந்து 475க்கு வருவதென்றால் 2100 அடி உயரத்தை வெறும் 12 கிலோமீட்டரிலே வருகிற ஒரு லேசான ஒரு பயணம். நியூட்ரல்ல போட்டு அப்படியே வர வேண்டியதான். ஜம்முன்னு நடக்கும் போதும் வழுக்கிக்கிட்டே வர வேண்டியதான். ஒரு சிரமம் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. விளங்குதா? திரும்பி போவதுதான் கஷ்டம். யோசித்து பாருங்கள். 475 அடி உயரத்திலிருந்து 2575 உயரம் அப்படியே ஏறி எருசலேமுக்கு போவது என்றால், ஐயோ, மூச்சு வாங்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும். தேவன் இவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணிய இடம் எருசலேம். இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இருக்க ஆசைப்படும் இடத்துக்கு போவது லேசு. ஆனால் இருக்க ஆசைப்படும் இடத்திலே இருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு போவதுதான் கஷ்டம். ஏன்? அது இறங்கி வந்து விடலாம், இது ஏறி போக வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசுவின் சீஷர்களில் 2 பேர் ஒரு அற்புதம் நடந்திருக்கும் இடத்திலே தங்கி தரித்து அந்த அற்புதத்தை கண்டு ரசித்து அனுபவிப்பதை விட்டுவிட்டு பயம் காரணமாக அங்கிருந்து நழுவி போக லேசானதும் போக ஆசைப்படுகிறதுமான ஒரு இடம் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இது பின்மாற்றமா இல்லையா? சொல்லுங்கள். பின்மாற்றம் தான். நான் பிறகு சொல்லுகிறேன் இவர்கள் அப்படி போன காரணம் என்னவென்று. பிறகு அவர்கள் வாயாலேயே வருகிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இன்று நம்முடைய நிலைமை என்ன? ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் தேவனோடு ஒரு உயரிய அன்பில் இருந்தோம். ஆதி அன்பு. அந்த நேரத்தில் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் இருந்த அந்த ஆசை, ஆர்வம், புளகிதம். அந்த நேரத்தில் சபைக்கு வரும் பொழுது நாம் இருந்த தன்மை, அந்த அப்பாவித்தனமான நம்பிக்கை. 79ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் சபைக்கு போகும் பொழுது ஒன்றுமே விளங்கவில்லை. பிரசங்கம் பண்ணுகிற ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. ஆனால் வாயை பிளந்து கொண்டு ஆசையாய் கேட்டேன். ஏன்? அந்த ஆதி அன்பின் ஆர்வம். அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல 79ல இப்ப மாதிரி விளங்குற பாட்டு பாட மாட்டாங்க. துஞ்சனே தஞ்சனே தம்மனே, விளங்குதா? சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். ஒண்ணுமே புரியாது. தடபுன்னு அந்நிய பாஷை மாதிரி தமிழ் பாட்டை பாடுவோம் புரியாம. ஆனால் அந்த இன்பம் ஏன்? ஆதியில் இருந்த அந்த அன்பு, ஆதி அன்பு. இசைக்கருவியே இருக்காது. நான் ரசிக்கப்பட்டு போன சபையில வெறும் டம்பரினை தட்டி அவர்கள் பாடும் பொழுது ஏதோ பெரிய MS விஸ்வநாதன் இசை கச்சேரியிலே பாடுகிற ஆர்வத்தை விட ஆர்வமாய் பாடுவோம். ஏன்? அந்த அன்பு. அந்த இடத்துல எந்த குறையும் தெரியாது, எந்த போட்டி பொறாமையும் இருக்காது. அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் குறையுண்டு என்று எபேசு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் விரும்புகிற இடத்துல இருக்கிறோமா? இடத்தை பற்றி நான் பேசவில்லை, நிலைமையை பற்றி பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்டு 18 வருஷம், அந்த 18 வருஷம் முதிர்ச்சி உள்ள இடத்தில் இருக்கிறீர்களா? எருசலேமிலே. புரியுதா நான் சொல்வது? அல்லது நமக்கு விருப்பமான இடத்துல இருக்கிறோமா? தேவன் விரும்புகிற இடத்துல இருக்கிறோமா? அல்லது நமக்கு விருப்பமான இடத்துல இருக்கிறோமா? தேவன் விரும்புகிற இடம் எருசலேம், நமக்கு விருப்பமான இடம் எம்மாவு. புரிகிறதோ?
இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இல்ல பாஸ்டர் சுரேஷ், இவர்கள் எம்மாவை சேர்ந்தவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். ஏன் அங்கே தானே அவர்கள் அந்த வீட்டுக்கு போகிறார்கள். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி எந்த ஒரு அந்நிய யூதனும் ஒரு யூத கிராமத்துக்கு மாலையிலே போய் இன்று இரவு உங்களுடைய வீட்டில் தங்கி விட்டு போகலாமா என்று கேட்கலாம். அவர்கள் வரவேற்பார்கள். அவர்கள் உணவும் கொடுத்து இரவு தங்கவும் வைத்து காலையிலே வழி அனுப்பி வைப்பார்கள். அது அவர்களுடைய கலாச்சாரம். நான் சிறு வயதுள்ளவனாய் வளரும் பொழுது இலங்கையும் அப்படித்தான். எனக்கு தெரியாது, இந்தியாவும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் அந்த காலத்திலே. இப்போ தானே எவனாவது வந்தால் இவன் குண்டு வைக்க வருகிறானா, கொலை செய்ய வருகிறானா என்ற பயம். அந்த காலத்தில் அப்படி அல்ல. யாரையாவது விசாரித்து கொண்டு யாராவது ஒரு கிராமத்துக்கு போனால் அவர்கள் அழைத்து தண்ணீர் கொடுத்து தேநீர் கொடுத்து அந்த வீட்டில் உள்ள பையனையும் அனுப்புவார்கள், போய் அந்த மாமா வீட்டை காட்டிட்டு வாடா என்று. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நமக்கு 60களில் 70களில் இருந்த நமக்கு யூத கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது ஒன்றும் கஷ்டமல்ல. ஆகவே இவர்கள் எம்மாவுக்கு போய் ஒரு வீட்டிலே தங்கி இருந்தது இவர்களுடைய வீடாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ என்ன நடக்கிறது? இவர்கள் தேவன் இவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்த இடத்தை விட்டு தாங்கள் இருக்க விரும்பும் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அது தப்பா சரியா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தப்பா சரியா? தப்பு. ஆனால் தாங்கள் தப்பு செய்கிறோம் என்ற உணர்வு வராதபடிக்கு அவர்கள் ஒரு வேலையை செய்து கொண்டு போகிறார்கள். அதுதான் 14வது வசனம். வாசிங்க பாருங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இதுதான் காரணம். அதாவது இவர்கள் போகும் பொழுது எதை பற்றி பேசிக்கொண்டு போகிறார்கள்? எருசலேமில் நடந்த விஷயங்களை பேசிக்கொண்டு போகிறார்கள். போவது எருசலேமை விட்டு, ஆனால் பேசுவது எருசலேம் சம்பந்தமான விஷயங்கள். விளங்குதா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆனால் இருப்பதோ வீட்டில். விளங்குதா? சரி, ஒரு காலத்துல கோவிட் லாக்டவுன்ல இருந்து ஆன்லைன் பார்த்தோம், நிர்பந்தம், என்ன செய்ய? இப்போதும் வீட்டில் இருக்கிறோம். ஆலயத்தில் இருக்க வேண்டிய நாம் எங்கே இருக்கிறோம்? வீட்டிலே இருக்கிறோம். அந்த குற்ற உணர்வு வராதபடி என்ன செய்கிறோம்? ஆன்லைன்ல சர்ச் சர்வீஸ பார்க்கிறோம். அப்ப குற்ற உணர்வு வராது. அது லாபமும் கூட. ஏன்? காணிக்கையெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா காணிக்கை போய் டிவிக்கு மேலே வைக்கிறது இல்லை. விளங்குதான் நான் சொல்றது? அந்த குற்ற சில பேர் சொல்லுவார்கள், ஓ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கிறிஸ்தவ பாடலை தான் நான் போட்டு விடுவேன், வீடு முழுக்க கிறிஸ்தவ பாடல்கள் பிரவாகித்தோடும், நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஆன்லைனிலே ஆராதனையிலே கலந்து கொள்வோம், மற்றது இந்த ஆராதனை இல்லாவிட்டால் வேற ஆராதனைகள். விளங்குதா உங்களுக்கு? அப்போ எருசலேமிலே இல்லை, ஆனால் பேச்சு எருசலேம் பற்றினது. ஆகவே குற்ற உணர்வு வரமாட்டேன் என்கிறது. புரியுதா? இவர்களுடைய நினைப்பு நான் சரியாக இருக்கிறேன் என்று. இதுதான் சாத்தானுடைய வஞ்சனை. விளங்குதா? இப்ப கூட உங்களுக்கு இருந்த வாக்குல காத்து மாதிரி ஏதாவது பட்டுட்டு போச்சுன்னா உடம்புல காத்து இல்லை, ஆராதனைக்கு வந்து இருக்க வேண்டிய சிலர் வரவில்லை. அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஆவியிலே சபையிலே இருந்தோம் என்று. அந்த ஆவிகள் தான் படுகிறது. விளங்குதா உங்களுக்கு? சொல்லுவாங்க, ஐயா எனக்கு சர்ச்சுக்கு வர முடியாம போயிடுச்சு. ஏன்னு கேளுங்க. உண்மையான காரணம் வேறு. உண்மையான கட்டளை விட்டு இறங்க முடியாமல் வியாதி, அது வேறு. ஆனால் நீண்ட காலம் வராத மாமி வந்திருக்கிறார், ஆஸ்திரேலியாவிலிருந்து சித்தி வந்திருக்கிறார், துபாயிலிருந்து சித்தப்பா வந்திருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அதனால வர முடியலை. என்ன இருந்தாலும் அவர்களையும் உபசரிக்க வேண்டும் அல்லவா? விளங்குதா? இருப்பது எங்கே? எம்மாவுவிலே. பேசுவது எருசலேமை பற்றி. குற்ற உணர்வு வருமா? வராது. ஆனா நமது ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். அவர் இப்போதான் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இதுவரை மகதலேனா மரியாளுக்கு மாத்திரம்தான் அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. மிச்ச 11 பேருக்கு காட்சி கொடுக்க வேண்டும், அப்புறம் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். இவ்வளவும் இருக்கத்தக்க அவர் பார்க்கிறார், அந்த 2 எருமை மாடுகள் எம்மாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த வேலையை எல்லாம் விட்டு விட்டு
அவர் இவர்களுக்காக வருகிறார். அதுதான் நமது இயேசு. அவர்தான் அன்பான இயேசு. ஏன் லூக்கா புத்தகத்திலே இந்த சம்பவம் வருகிறது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, இந்த சம்பவம் மத்தேயுவிலே, மாற்குவிலே, யோவானிலே இல்லை. மாற்கு அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்தார் என்று அவசரமாக சொல்லுகிறாரே, அப்பொழுது போய்கொண்டிருந்த 2 பேரையும் சந்தித்தார் என்று சாடையாக சொல்லுகிறாரே ஒழிய விபரமாக எல்லாம் அவர் சொல்லவில்லை. மத்தேயு, யோவான் சொல்லவே இல்லை. ஏன் லூக்காவிலே மாத்திரம் இது வருகிறது தெரியுமா? மத்தேயுவிலே இயேசு ராஜா யூதர்களுக்கு, மாற்கிலே இயேசு ஊழியக்காரன் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. யோவானிலே இயேசு தேவன் அல்லது தேவகுமாரன், அதுவும் யூதர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் லூக்கா மாத்திரம்தான் இயேசுவை மனுஷகுமாரனாக, மனுஷனாக காட்டுகிறார். இயேசுவின் மனிதாபிமானம் விளங்குகிற புத்தகம். மனுஷன் இன்னொரு மனுஷனை புரிந்து கொள்ளுகின்ற அந்த உணர்வு நிறைந்த புத்தகம். ஆகவே லூக்காவிலே இந்த இடத்துல இயேசுவின் மனிதாபிமானம் காட்டப்படுகிறது. அந்த கருணை, தப்பு செய்கிறார்கள், ஆனால் எனக்கு புரிகிறது ஏன் செய்கிறார்கள் என்று நான் அவர்களோடு போய் அவர்களில் ஒருவனாய் நடந்து அவர்களுடைய கண்களை திறந்து உதவி செய்ய போகிறேன் என்று இயேசுவானவர் அவர்களிடத்திலே வருகின்றார். அதனால் தான் லூக்காவிலே மாத்திரம் இது இருக்கிறது. புரியுதா? சரி, இயேசுவினுடைய முதலாவது நடிப்பை பார்ப்போம். அடுத்த வசனத்திலே வாசிங்க. மகா நடிகன் அப்பா நமது இயேசு. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு நம்மை ஒரு போதும் கைவிட மாட்டார். இப்போ நீங்கள் சில நேரம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வறட்சியான உணர்வுகளை அனுபவிக்கும் நேரங்கள் உண்டு. தேவன் இல்லை என்பது போல, அல்லது அவர் இந்த நேரத்தில் எங்களோடு இல்லை. அந்த சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தால்தான் அவர் ஏதோ எங்களோடு இருக்கிற மாதிரி. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நான் விரோதி அல்ல, அது அழகான அனுபவம். நான் ஒரு பெந்தெகோஸ்தே ஊழியக்காரன். ஆனால் அப்படி உணராத போதும் ஒரு வறட்சியான உணர்வு, காய்ந்து போன ஒரு உணர்வில இருந்தாலும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர் காய்ந்து போயில்லை, அவர் வறண்டு போயில்லை. நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவில்லை. அவர் நம்மோடு எந்த நேரமும் இருக்கிறார். பிரச்சனை என்ன? நமது கண்கள் சில நேரங்களில் அவரை அறிய மாட்டேன் என்கிறது. இப்போ உயிர் தெழுந்த இயேசு இவர்களோடு நடந்து போகும் பொழுது இவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்று இவர் நடந்து போகிறாரே, எப்படி ஒரு நடிப்பென்று யோசித்து பாருங்கள். ஏன்? காரணம் உண்டு. இயேசு திடீரென அவர்களுக்கு இயேசுவாக காட்சி கொடுத்தால் யார் தான் மனம் திரும்ப மாட்டார் சொல்லுங்கள்? ஆனால் இயேசு ஒரு அந்நியரை போல வந்து இவர்களுடைய கண்களை திறந்து விட்டு மனம் திரும்பினால் அந்த மனம் திரும்புதலுக்கு தான் உண்மையான மவுசு இருக்கிறது, பெருமதி இருக்கிறது. அதனால் அவர்களோடு அவர் இணைந்து போகிறார். பாருங்க, அவர் யார் என்று அடையாளம் காணவில்லை. அடுத்த நடிப்பை பாருங்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பாத்தீங்களா? இந்த நடிப்பு இவர் தொடங்கினது ஏதேன் தோட்டத்திலே. ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வருகிறார், தேவன் வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இவருக்கு தெரியாதா? சர்வ ஞானி, இவருக்கு தெரியாதா? இது ஆண்டவர் சில நேரம் நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து பேசுவது. விளங்குதா? அப்போ இயேசு கேட்கிறார், என்னப்பா மூஞ்செல்லாம் இழுத்துக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்கிறீங்க? 2 பேரும் நின்று விட்டார்கள். பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. நின்றுட்டாங்க. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா. ஐயோ, நின்று இல்லையா? எந்த தெய்வமே கிரீக்ல இருக்குதே நின்று. இங்கிலீஷ் doesn't it say they stood shocked? anyway, சரி, நிக்கிறாங்களோ படுத்திருக்கிறாங்களோ, வாசிங்கடா. அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அதாவது என்ன ஐயா, எங்கிருந்த ஐயா வார? நீயே செவ்வாய் கிரகத்தில் இருந்தா? நீ இருந்த நாங்க வந்த பகுதியில் இருந்தானே வரீர்.
இந்நாட்கள்ல எருசலேமிலே முழுக்க முழுக்க இதுதானே ஐயா கதை, நீர் எங்கே இருந்து வருகிறீர் என்று கேட்கிறார். இதுல விஷயம் என்ன தெரியுமா? அந்த 2 பேருடைய பெயரும் சொல்லப்படவில்லை, ஒருவருடைய பெயர் மாத்திரம் சொல்லப்படுகிறது. ஏன்? ஒன்று, சொன்னால் ஆவியானவரை, ஆவியானவர் தான் எழுதுகிறார் லூக்கா மூலமாக, 2 பேருடைய பெயரையும் சொல்லுங்கள், அல்லது ஒருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டாம். அது ஏன் ஒருவருடைய பெயரை மாத்திரம் கிளையோப்பாஸ், தமிழ்ல கிளையோப்பா என்று சொல்ல வேண்டும்? அதுக்கு பிறகு வருகிறேன். காரணம் இருக்கிறது. அப்ப கிளையோப்பா பேசி சொல்லுகிறார், உனக்கு தெரியாதா என்று. இயேசுட அடுத்த நடிப்பு என்னது? எவைகள்? வாசிங்கம்மா அடுத்தது. அவர் எவைகள் என்றார். பாத்தீங்களா? எவைகள். வாவ் வாவ் வாவ். நீங்க சர்ச்சுக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இயேசு வருவார். வந்து சர்ச்சுக்கு போகலையோ, என்ன வீட்டுல பண்றீங்க விளங்குதா? உங்களுக்கு தெரியாது அது இயேசு தான்ட்டு. நீங்க நினைப்பீங்க சும்மா ஒரு உணர்வு வருதுன்ட்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியாது தானே. சித்தி வந்திருக்கிறா ஆஸ்திரேலியாவிலிருந்து, இந்த அவாவுக்கு சமைச்சு போட்டாலே நாங்கள் போகல, அவைகள் எங்களுக்கு சமைச்சு போடுவிடான். என்ன சரியே நான் சொல்லுவது விளங்குதா உங்களுக்கு? அதே உணர்வு இல்லை. குத்தும் போது சில நேரம் இயேசு தான் குத்துவார், நமக்கு அது தெரியாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ கிளையோப்பா காரணத்தை சொல்லுகிறார். பாருங்க காரணத்தை வாசிங்கடா. அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பாருங்க, அவரை பத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இயேசு நசரேனாக இயேசு, அவரை நல்லா தெரியும் எங்களுக்கு. அவர் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் வார்த்தையிலும் செய்கையிலும் சூப்பரான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். அப்ப இது ஆவிக்குரிய விஷயமா பௌதீக விஷயமா? இஸ் இட் ஸ்பிரிச்சுவல் ஆர் பிசிக்கல்? ஸ்பிரிச்சுவல் ப்ராஃபட், ஹோலி ப்ராஃபட். கர்த்தருக்கு முன், தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக வார்த்தையிலும் செய்கையிலும் ஒரு சூப்பர் தீர்க்கதரிசியா இருந்தார். ஆவிக்குரிய ரீதியில அவர் சூப்பரா இருந்தார். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். யார் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க தெரியுமா? நம்ம ஆக்கள், யூதர்கள், நமது பிரதான ஆசாரியர்களும் தலைவர்களும். இவர்கள் எருசலேமை விட்டு எம்மாவுக்கு போகிற காரணம் அடுத்த வசனத்திலே வருகிறது. இப்ப பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். கவனிங்க, அவரே இஸ்ரவேலை மீட்பார். எங்க இருந்து மீட்பார்? ரோமர்களுடைய ஆட்சியிலே இருந்து மீட்பார். விளங்குதா? இவர்கள் ரோமர்களுடைய ஆட்சியிலே தானே இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு தாவீதின் குமாரன் என்ன செய்ய வேண்டும்? இவர்களை ரோம ஆட்சியிலிருந்து விடுவித்து இஸ்ரவேல் மறுபடி யூதர்களின் ராஜாக்களால் ஆளப்பட வேண்டும். புரியுதா? அந்நிய ஆட்சியை அகற்ற வேண்டும், ரோமர்களுடைய அந்த அமுக்கத்தை அகற்ற வேண்டும். இது என்ன ஆசீர்வாதம்? பிசிக்கல், பௌதீகமான ஆசீர்வாதம். அப்போ நாங்கள் எதிர்பார்த்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பௌதீகமான ஆசீர்வாதமும் கூட. இவர் ரோமர்களை அழித்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பார் என்று பார்த்தால், ரோமர்கள் அல்ல, நம்முடையவர்களே இவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். நம்முடையவர்கள் கையிலே இருந்து கூட தப்புவதற்கு இவருக்கு முடியாமல் போய்விட்டது. இப்ப விளங்குதா? உங்களுக்கு? Do you understand? விளங்குதா? அதாவது அன்பானவர்களே, இவர்கள் பின்வாங்கினதற்கான காரணம் பௌதீக ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போனது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் போதாது, அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய என்ற உணர்வு. இப்போ நான் உங்களிடத்துல கேட்கிறேன் ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்து ஊழியமும் செய்து அல்லது ஊழியம் செய்யாமல் சபையில இருந்து நன்றாய் இருந்து இப்பொழுது பின்வாங்கி போயிருக்கிறவர்கள் இருந்தால், அவர்களிடத்துல கேட்டு பாருங்கள், ஏன் அவர்கள் இப்பொழுது ஆண்டவருக்குள்ளே இல்லை என்று. ஆவிக்குரிய காரணத்தை சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா?
நான் 8 வருடங்களாக இருக்கும் கடன் அடைபடும் என்று நினைத்தேன். நானும் ஜெபித்தேன், உபவாசித்தேன். விஷயம் சரி வரவில்லை. நான் விசா கிடைக்கும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடினேன். நோய்களுக்கு சுகம் வரும் என்று நம்பினேன். விளங்குதா உங்களுக்கு? தொழில் கிடைக்கும் என்று நினைத்தேன். இந்த பௌதிக காரணங்களுக்காகத்தான் யாரும் பின்வாங்குவார்களே ஒழிய ஆவிக்குரிய காரணங்களுக்காக அல்ல. விளங்குதா உங்களுக்கு? ஆகவே பிசாசு நம்மை பின்வாங்க வைப்பதும் இந்த காரணங்களால் தான். நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்னடா இது, ஒரு ஆமென் சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க? அப்போ நாம் இறந்து போனால் என்ன நடக்கும்? எப்போ இறக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை சாவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது நல்லது. இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இன்னும் 10 வருஷத்துல இந்த இடத்துல இருக்கிற சிலர் இருக்க மாட்டோம். 20 வருஷத்துல மேலும் பலர் இருக்க மாட்டோம். 50 வருஷத்துல முக்கால்வாசிக்கு மேல் இருக்க மாட்டோம். 100 வருஷத்துல ஒருவரும் இருக்க மாட்டோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஆனால் எப்படி மரணம் வருகிறது என்று கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. விபத்திலே வரட்டும், நோயிலே வரட்டும், குண்டு வெடிப்பிலே வரட்டும், அல்லது நிம்மதியாய் வயது சென்று கட்டிலேயே உயிர் போகட்டும், எப்படி கிறிஸ்தவன் மரிக்கிறான் என்பது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்ன? அவன் மரித்தால் எங்கே போகிறான்? கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம் அல்லவா? அன்று தான் நமது நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. அப்போ நாங்கள் 3 பேரும் நியூசிலாந்து வந்தோம். எப்போ? போன வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை. நாளைக்கு காலையிலே நியூசிலாண்டை விட்டு போகிறோம். வந்தது வெறும் 10 நாட்களுக்கு. புரியுதா? அப்போ இந்த நியூசிலாண்டிலே வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எங்களுக்கு தொழில் வேணும், விசா வேணும் என்று நாங்கள் 3 பேரும் ததுங்கினத்தம் போட்டால் அர்த்தம் உண்டா? என்னையா நாளைக்கு போற, இன்னைக்கு ஏண்டி உனக்கு வீடு? பிரதர் சங்கர் வீட்டிலேயே தூங்கி எழுப்பிட்டு போக வேண்டியது தானே. என்ன விளங்குறா? அது போல நாம் இந்த உலகிலே தற்காலிகமாய் வந்திருக்கிறோம். என்ன, எங்கள் 3 பேருக்கும் தெரியும் நாளைக்கு போகிறோம் என்று. நாம் யாருக்குமே தெரியாது உலகை விட்டு என்று போகிறோம் என்று. அது நாளைக்கா, அடுத்த வாரமா, அடுத்த வருஷமா தெரியாது. ஆனால் நிச்சயமாய் போகிறோமா இல்லையா? அப்போ இந்த உலகத்திலே வாழும் பொழுது வசதி வேண்டும் தான். அதுக்காக பிரதர் சங்கர் வீட்டில் பின்பக்கம் இருக்கிற அந்த புல்லுல போய் படுக்க முடியாது. நாளைக்கு போறோம் தானே, இன்னைக்கு புல்லுல படுப்போம்? நோ. ஆமாவா இல்லையா? மண்ணு திங்க முடியாது. அந்த பிரதர் சங்கர் அந்த இந்த ஒரு நாளும் நல்ல விதமா திங்க போட்டு நல்ல விதமா படுக்க விட்டு எங்களை அனுப்புங்க. சரியா சிஸ்டரே? நாளைக்கு போறோங்கிறதுக்காக இன்னைக்கு எங்களை வெளியே தள்ளிடாதீங்க. அதுபோல இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு வீடு வேண்டும் தான், வாகனம் வேண்டும் தான், தொழில் வேண்டும் தான், அது வேண்டும் தான், இது வேண்டும் தான், சுகம் வேண்டும் தான். ஆனால் இவற்றுக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போவது முட்டாள்தனம். ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பரலோகம் போக போகிறோம். அப்போ கிளையோப்பாவும் மற்றவனும் இயேசுவின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் மாத்திரம் திருப்தி அடையவில்லை, அவரது பௌதிக ஆசீர்வாதங்களையும் வேண்டினார்களா? அது கிடைக்கவில்லையா? அங்கே அவர் உயிரோடு எழுந்திருந்தாலும் பரவாயில்லை, வேண்டாமடா போவோம் என்று போகிறார்கள். இப்ப விளங்குதா? இதுதான் அந்த விஷயம். சரி, வாசிங்கம்மா. இவைகள் சம்பவித்தும் இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எங்களை சிஸ்டர்ஸ் குழப்பி விட்டாங்க, பிரமிக்க பண்ணாரு. சில சிஸ்டர் எங்கேயுமே அப்படிதான். ஏதேன் தோட்டத்திலையும் சிஸ்டர் தான் குழப்பிச்சு, இங்கேயும் சிஸ்டர்ஸ் தான் குழப்புறாங்க. இங்க நல்ல விதமா குழப்பிருக்காங்க, கெட்ட விதமா இல்ல. அந்த சிஸ்டர்ஸ் ஓடி வந்து ஐயோ என்ன அமைதியா இருந்து கல்லறை இருக்குது. ஏதோ ஒரு விதத்துல மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் பெண்கள் தான் கெட்ட விதமாகவும் குழப்புவாங்க, நல்ல விதமாகவும் குழப்புவாங்க. ஓகே, சரி. அப்போ வந்து சொன்னார்கள், கவனிங்க, வெறும் சிஸ்டர்ஸ் கதைய நம்ப வேணாம் கிளையோப்பா, வெறும் சிஸ்டர்ஸ் கதையை மட்டும் நம்ப வேணாம். அடுத்து என்ன நடக்குது? அப்பொழுது எங்களிலே சிலர்
கல்லறை நடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அப்ப சிஸ்டர்மார் சொன்னது உண்மை என்று யார் கண்டார்கள்? எங்களில் சிலர். நீங்க சொல்லுங்க, யார் அந்த எங்களில் சிலர்? உங்களுக்கு கதை தெரியும், வேறு சுவிசேஷ புத்தகங்களில் இருந்து. யார் யார்? பேதுருவும் யோவானும். வாவ்! யார் அந்த 2 பேர்? இயேசுவின் 12 சீஷர்களில் 3 பேர் மிகவும் நெருக்கமாயிருந்தார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த 3 பேரில் 2 பேர், அதாவது ரொம்ப ரொம்ப சீனியர்ஸ். சரி, நீ மகதலேனா மரியாள் சொன்னதே நம்பாதே, அவளுக்கு முன்பு 7 பேய் இருந்தது. மற்ற பெண்கள் சொல்வதை நம்பாதே, உனக்கு பொம்பளைகள் சொன்னா பிடிக்க. ஆனால் உன்னுடைய சீனியர் இல்லையா, இயேசுவோட நெருங்கி இருந்த அந்த 3 பேரில் 2 பேர் வந்து சொன்னார்களா இல்லையா, அந்த சிஸ்டர்மார் சொன்னது உண்மை என்று? அப்போ நீ நம்பித்தானே ஆக வேண்டும். அப்போ ஏனடா இருக்கவில்லை? இப்போ உறுதியாய் தெரிகிறதா இல்லையா, கல்லறை வெறுமையாய் இருக்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ என்ன நடக்க போகிறது? அவர் வந்து சந்திப்பார். ஆமாவா இல்லையா? அப்படி இருந்தும் இந்த எருமை மாடுகள், இப்ப சரியா இவங்களுக்கு எருமை மாடுன்னு சொல்றது, தடியன்னு சொல்றது பரவாயில்லையா? யோசிச்சு, அந்த இடத்துல நான் அந்த 12 சீஷர்கள் ஒருவரா இருந்திருந்தா பிறகு இயேசு எங்களை சந்திக்கும் போது கேட்டிருப்பேன், நான் தான் ஒரு கேள்வி கேட்கவா? ஏன் அந்த 2 எருமை மாடுகளை சந்திக்க நீர் போனது அநியாயம், அப்படியே போக விட்டிருக்க வேண்டும் சனியன்கள், அப்படி சொல்லியிருப்பேன். அதனால தான் ஆண்டவர் அன்று என்னை பிறக்க வைக்காமல் இன்று பிறக்க வைத்திருக்கிறார். வணங்குதா? சரி, இப்போ இயேசு இவர்களை எப்படி குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? இங்க பாருங்க, தமிழ்ல ரொம்ப டீசென்டா இருக்கு. Do we have an English expression? How does it say? You fools. Yeah, that's also a little bit of buttering. How foolish you are. Wonderful. Now look. Oh foolish onesங்கிறத colloquially, slangல சொல்லுங்க. You fools. அவ்வளவுதான். நாங்க பேசும்போது ஓ foolish ones எல்லாம் சொல்ல மாட்டோம் தானே. You fools தான் சொல்லுவோம் இல்லையா? இப்ப நாங்க கோவம் வந்து யாரையாவது திட்டும்போது, பிள்ளைய திட்டும்போது, இல்லாட்டி பொண்டாட்டிய திட்டும்போது, புத்தி இல்லாத மனைவியை இப்படியா சொல்லுவோம்? முட்டாளே, ஏன் மொக்கு அந்த தட்டுது, விளங்குதா? புத்தி இல்லாத மனைவியே, மந்த புத்தி உள்ள மகளே, அப்படியா? முட்டாளே. கவனிங்க, இப்போ இந்த கிளையோப்பாவுக்கும் மற்றவனுக்கும் இந்த நபர் யார்? இயேசு அல்ல, யாரோ. அந்த யாரோ இவர்களை பார்த்து முட்டாள்களே என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை? இவர்களுக்கு புரிந்தது, நாங்க அதுதான். வாசிங்கம்மா, என்னது? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த. தீர்க்கதரிசிகள் என்றால் யார்? இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை, தீர்க்கதரிசிகள் என்றால் நம்மை பொறுத்தவரை மனிதர்கள் அல்ல. இந்த உரையாடல் அராமிய மொழியிலே நடக்கிறது, அரமைக்கு. அப்போ அதில் நெவீம் என்று சொல்லும் பொழுது அது தீர்க்கதரிசிகள் என்ற நபர்கள் அல்ல, முழு பழைய ஏற்பாட்டையும் குறிக்கும், வேதத்தை குறிக்கும். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? வேதம் சொல்லுவதை விசுவாசிக்க முடியாத முட்டாள்களே. தொடர்ந்து வாசிங்க, பாருங்க, நல்ல ஒரு விஷயத்தை இயேசு அங்கு செய்கிறார். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசுவை பற்றி எங்கு சொல்லி இருக்கிறதாக இயேசு காட்டுகிறார். பாப்போமா? திரும்ப சொல்லுங்க. மோசே முதல். மோசே என்றால் என்ன? முதல் 5 புத்தகங்களும், டோரா, ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். சகல தீர்க்கதரிசிகளும். நெவீம் என்றால் 17 புத்தகங்கள். வேத வாக்கியங்கள் என்றால் கெட்டுவீம், எஞ்சிய 17 புத்தகங்கள். மோசே 5, தீர்க்கதரிசிகள் 17,
எழுத்துக்கள் அல்லது வாக்கியங்கள் 17. மொத்தம் எத்தனை? 39. அதாவது நமது வேதங்களில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரையான அந்த 39 புத்தகங்களையும் இயேசு குறிப்பிடுகிறார். சூப்பர் பைபிள் சர்வே ஒன்று நடத்துகிறார். ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்வே. ஹைலைட் கிறிஸ்டோபனி, கிறிஸ்துவை பற்றி. ஆதியாகமம் முதல் மல்கியா வரை ஒவ்வொரு புத்தகத்திலும் தன்னை குறித்து சொல்லப்பட்டதை அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டு போகிறார் என்றால் அந்த 2 பேரும் எவ்வளவு பாக்கியவான்கள். யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி போயிருக்கிறது. யோசிங்க. இன்னொரு ரகசியம் இதுல இருந்து என்ன தெரிகிறது? பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களிலும் இயேசு இருக்கிறார். வாவ், விளங்குதா உங்களுக்கு? வாசிங்க தொடர்ந்து. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். இதோ அவருடைய அடுத்த நடிப்பு. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்ப நான் வரட்டா, நீங்க இங்க நிக்கிறீங்களோ, நான் தொடர்ந்து போறேன் என்ற மாதிரி காட்டிக்கொண்டார். அதற்கு காரணம் இருக்கிறது. ஏன் இது என்று சொல்லுகிறேன். அப்புறம் போனால் அவர்கள் அவர் அந்த போகிறவர் போகக்கூடிய இடம் யோப்பா. எம்மாவிலிருந்து யோப்பா வரை போகலாம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்தாலே யோப்பாவை போய் சேர்ந்து விடும். அதற்கு பிறகு போக முடியாது, என்னோட கடல். அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். பாத்தீங்களா அவருடைய நடிப்பு என்னன்னா, இல்ல போறேன். வருத்தி கேட்பது ஏன்? அவர் கேட்ட உடனேயே சரி என்று சொல்லாதபடினால் காரணத்தோடு தான். அப்போ இவர் இனி பள்ளம் ஏற்றம் எதுவுமே கிடையாது. எம்மாவுல இருந்து யோப்பா வரை நேர்பாதை இல்லையா? என்ன ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போய்விடலாம். இப்போ இரவாகவில்லை, வெறும் சாயங்காலம் தான் ஆகி இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த 2 பேரும் வற்புறுத்தி இவரை தங்க வைக்கிறார்கள். புரியுதா? காரணத்தை பிறகு சொல்லுகிறேன். அப்புறம் அதற்கு முதல் உங்களுக்கு இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். இவர் மூடர்களே என்று அழைக்கிறார் தானே. ஏன் இவர்களை மூடர்களே என்று அழைக்கிறார்? அவர்களுக்கு வேதம் சொல்லப்பட்டும் புரியாதபடியினால், வேத அறிவு இல்லாதபடியினால் தான் அவர்களை மூடர் என்று அழைக்கிறார். அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். போதும், அடுத்த மாஸ்டருங்க. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இயேசு ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்கிறார். ஒரு நாளும் செய்யக்கூடாத, செய்ய முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு யூதருடைய வீட்டுக்கு யூதர்கள் போனால் அந்த சாப்பிடும்போது அந்த அப்பத்தை பிட்கிறவர் அந்த வீட்டின் தலைவர். இப்போ யாருடைய வீட்டுக்கோ அவர்கள் போயிருக்கிறார்கள் அல்லவா, அந்த வீட்டின் தலைவர் தான் அப்பத்தை பிட்க வேண்டும். அப்ப நீங்கள் சொல்லலாம், ஆண்கள் இல்லாத ஒரு பெண்கள் மாத்திரம் இருந்த வீட்டுக்கு இல்லை, பெண்கள் மாத்திரம் அந்த வீட்டில் இருந்திருந்தால் இவர்கள் 3 ஆண்கள் வந்து தங்க கேட்கும் பொழுது இவர்கள் சொல்லுவார்கள், ஆண்கள் இல்லை, இன்று நீங்கள் தங்க முடியாது, பக்கத்து வீட்டுக்கு போங்கள் என்று. ஆகவே கண்டிப்பாக இவர்கள் யாருடைய வீட்டிலே தங்க வேண்டும்? அந்த வீட்டின் ஆண் இருக்கும் வீட்டிலே தான் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி தங்க வேண்டும். அப்படியானால் அந்த அப்பத்தை பிட்க வேண்டியவர் யார்? அந்த வீட்டின் தலைவர். ஏன் இயேசு பிட்கிறார்? சில விஷயங்களை காட்டுவதற்கு. இந்த வீட்டிலே யார் தலைவராய் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள், உண்மையான தலைவன் நான் தான். உங்களுடைய குடும்பத்திலே கணவனை மனைவிக்கு தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தின் தலைவர் கணவன், அப்பா. ஆனால் உண்மையான தலைவர் இயேசு. அடுத்தது இயேசு காட்டுகிறார், என் சரீரம் தான் அப்பம். அப்பம் என் சரீரத்துக்கு அடையாளம். கடந்த வியாழக்கிழமை என் சீஷர்களுக்கு அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னேன் என்று அதை ஞாபகப்படுத்துகிறார். அடுத்தது வசனம் அப்பத்துக்கு அடையாளம். மன்னா என்கின்றது வெறும் ஒரு தானியம் போன்றது. அதை அரைத்து அப்பம் தான் செய்தார்கள். மன்னாவை அள்ளி அப்படியே சாப்பிட முடியாது. ஆகவே அப்பம் வசனத்தை குறிக்கும், ஆவிக்குரிய உணவை குறிக்கும்.
இயேசுவின் சரீரத்தை குறிக்கும். இந்த அப்பத்தை பிட்குதல் இயேசுவின் தலைமைத்துவத்தை குறிக்கும். அது மாத்திரமல்ல, அவர் காண்பிக்கிறார், இவ்வளவு நேரம் உங்களுக்கு மோசே முதல் டோரா, நெவிம், கெத்துவிம், அந்த 39 புத்தகங்கள் தனாக் மூலமாய் உங்களுக்கு வார்த்தை எனும் அப்பத்தை போஷித்துக் கொண்டு வந்தேன். ஆகவே நான் தான் உங்களுக்கு வார்த்தை எனும் அப்பத்தை போஷிக்கிறவர். இப்படிப்பட்ட சில நோக்கங்களுக்காகத்தான் அவர் அப்பத்தை பிட்டார். இப்ப புரியுதா? உடனே அவர்கள் இவர் இயேசு என்று அறிந்து கொள்கிறார்கள். உடனே இயேசு அந்த இடத்துல இருந்து மறைந்து போகிறார். புரியுதா? இவ்வளவு நேரம் இன்னும் முடிக்கவில்லை. இவ்வளவு நேரம் நான் பேசினது என்ன? இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இருக்க விரும்பும் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தவர்களோடு இயேசு வந்து அவர்களுடைய தவறை எடுத்துக்காட்டி, அதாவது தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், பௌதிக ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்ற அந்த ஏமாற்றத்தை இவர் தீர்த்து, அது அல்ல முக்கியம், உண்மையாய் தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் என்பதனை காட்டி இவர்களை கொண்டு வந்து விட்டார். ஒருவேளை இன்று ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கலாம். சில நேரம் நாம் தேவன் இருக்கும் இடத்திலே, வைத்த இடத்திலே இருக்காமல் இருக்கலாம். உள்ளத்திலே, நான் இடத்தை சொல்லவில்லை, இருக்கையை சொல்லவில்லை, ஆனால் தேவனோடு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள், உங்களை எந்த இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்க வேண்டும். இப்போ உங்களுடைய கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் இப்போ எங்கே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான வசதியான சூழலை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கஷ்டமாய் இருந்தாலும் தேவன் உங்களை வைக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு சின்ன உதாரணம். எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது 86ஆம் ஆண்டிலே. நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் இசை ஊழியம், பாடல் ஊழியம் தருகிறேன், அதுதான் எனக்கு ஆசை. படிப்பென்றாலே எனக்கு விஷம், நஞ்சு. ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புவது இசையை, நான் விரும்புவது நீ ஒரு வேத ஆசிரியனாக வர வேண்டும் என்று. விளங்குதா? நான் இசையை பலிபீடத்தில் வைத்துவிட்டு வசனத்தை கற்றுக் கொடுக்க வந்தேன். ஆகவே நான் 86 இன்று வரை என் 38 வருட ஊழியத்திலே நான் பாடல்கள் இயற்றி நான் ஆராதனை ஊழியம் செய்திருந்தால் எவ்வளவு மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பேனோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், தேவனுக்கு மகிமையாக இருக்கிறேன். ஒரு உதாரணம் இது. 96ஆம் ஆண்டிலே இங்கிலாந்திலே நானும் மர்சியும் வாழ்ந்த பொழுது எனக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன சபைகள் நடத்துவதற்கு, இங்கிலாந்திலே, அமெரிக்காவிலே, ரோமிலே. ஆனால் ஆண்டவர் இலங்கைக்கு திரும்ப சொல்லுகிறார். இருக்க விரும்புவது மேற்கிலே, ஆண்டவர் இருக்க சொல்லுவது இலங்கையிலே. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே சில நேரம் ஆண்டவர் விரும்புகிற இடம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இருக்கிற இடமும் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசட்டும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற இடத்தில் நாம் இல்லாவிட்டால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்புங்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படி திரும்புறது? இப்ப சொல்லுகிறேன், கேளுங்கள். எம்மாவுவிலே இருந்து யோப்பா வரை போகிற அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது, அந்த 2 மணி நேர பயணத்தையே இவர் போக வேண்டாம், சாயங்காலம் ஆயிற்று, தங்கிவிட்டு போங்கள் என்று இவர்கள் சொல்லுவதென்றால், இருட்டின பிறகு எம்மாவுவிலே இருந்து எருசலேமுக்கு போவது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்கள். யோசிங்க. 12 கிலோமீட்டர் நடக்க வேண்டும், 2100 அடி மேலே போக வேண்டும், அங்கே இல்லையா 2575 அடைய வேண்டும். 475 இருந்து பாதையிலே விளக்கு கிடையாது, இருள். அந்த காலத்திலே சிங்கம், கரடி, இன்னும் அநேக விஷ காட்டு ஜந்துக்கள், காட்டு விலங்குகள் இருந்தன, கள்ளர்களும் இருந்தார்கள். அப்போ எம்மாவுவிலே இருந்து இரவு நேரத்திலே அந்த 12 கிலோமீட்டர் மேலே வருவது எவ்வளவு கடினமா இருக்கும்? முடியாது. அவர்கள் இப்படி தீர்மானித்திருக்கலாம், காலையிலே முதல் வேளையாக வா திரும்புவோம் என்று. ஆனால் பாருங்க, கடைசியா நாம் வாசிக்க போற வசனத்தை வாசிங்க.
அந்நேரமே எழுந்திருந்து வாவ், அதான் வாசிங்க. எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு போதும். அந்நேரமே அவர்கள் எழுந்திருந்து போனார்கள். ஆங்கிலத்தில் அழகா சொல்லலாம், they returned against all odds. விளங்குதா உங்களுக்கு? அவர்கள் வருவது லேசு, திரும்ப போவது லேசா? யோசித்து பாருங்கள். இரவு நேரம், ஏற்றம், ஆபத்து, அனர்த்தங்கள் நிறைந்த பாதை, முடியவே முடியாது. அங்கிருந்து யோப்பா போவதற்கே இவர்கள் பலவந்தப்படுத்தி அவரை தங்க வைக்கிறார்கள் என்றால் திரும்ப போவது சாத்தியமா? இப்போ இரவு வேற ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், இல்லை, பிந்தி போட்டால் நமது மாம்சம் ஜெயிக்கும். விளங்குதா? procrastination can destroy us. ஆகவே இப்பொழுதே போவோமடா, தப்பு செய்து விட்டோம், அங்கிருந்து நாம் வந்திருக்கவே கூடாது, வா திரும்ப போவோம் என்று 2 பேரும் போனார்கள். போய் சேர்ந்தார்களா? இல்லையா? சேர்ந்தார்கள். அதாவது என்ன? தேவன் அந்த ஏற்றத்தை, அலியாஹ் என்று சொல்வார்கள் எபிரேய மொழியிலே, மேலே போவதை ஆண்டவர் இவர்களுக்கு சக்தியை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். ஆண்டவர் இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். ஒரு அனர்த்தமும் ஆபத்தும் இவர்களுக்கு நேரிடவில்லை. போய் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே அன்பானவர்களே, ஒருவேளை இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் எங்களுக்கு பேசி நாம் திரும்ப வேண்டிய, திருத்திக் கொள்ள வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால், ஒரு வேளை நாம் நினைத்தால், ஐயோ இது கஷ்டமே, சில நேரம் we have been to the point of no return, திரும்ப முடியாத நிலைக்கு வந்திருக்கிறோமே, இல்லை, கர்த்தர் உதவி செய்கிறவர். நாம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போக தீர்மானித்தால் கொண்டு செல்பவர் தேவன். நீங்கள் புது விசுவாசிகளாய் இருக்கலாம், பழைய விசுவாசிகளாய் இருக்கலாம், ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், இசை ஊழியம், பாடல் ஊழியம், கேமரா ஊழியம், வீட்டுக்கூட்ட ஊழியம், பிரசங்க ஊழியம், வேத பாடம் நடத்தும் ஊழியம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், தெரு ஊழியம், சுவிசேஷ ஊழியம், எந்த ஊழியமாய் இருந்து விட்டு போகட்டும், நீங்கள் எந்த ஊழியத்தில் இருந்தாவது நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து நழுவி எருசலேமை விட்டு எம்மாவு பக்கம் நீங்கள் சரிந்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்புங்கள், நான் உதவி செய்வேன். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு வாருங்கள், இருக்க விரும்பும் இடம் அல்ல. ஒன்றை கவனிங்கள், நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டிய இடம் நாம் இருக்க விரும்பும் இடமே அல்ல. நாம் இருக்க வேண்டிய இடம் நாம் இருக்க விரும்பும் இடம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் கேட்டாலும், சுரேஷ், நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள், நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள், இதுவா உங்களுடைய ஆசை, இதுவா உங்களுடைய பேஷன், இஸ் திஸ் யுவர் பேஷன்? என் பதில் என்ன தெரியுமா? இல்லை. என் பேஷன் என்ன? பாடல், இசை. விளங்குதா? அப்ப நான் என்ன செய்கிறேன்? நான் செய்ய விரும்பினதை செய்யவில்லை, செய்ய வேண்டியதை செய்கிறேன். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது செய்ய விரும்புவதை நான் இழக்க வேண்டி வரும். நான் நினைக்கிறேன், அபூர்வமாக இன்றைக்கு நான் ஆக நடித்து பாடினேன். இல்லாட்டி நீங்கள் நான் போகிற இடங்களில் நான் பாடுறதையோ மியூசிக் வாசிக்கிறதையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் கேட்கலாம், சுரேஷ், நீங்கள் இலங்கையில் பெல்வுட்டிலே வாழுகிறீர்கள், do you like it there? Of course I like it, but is that where you want to be? அங்கத்தான் நீங்க இருக்க இல்ல. அப்ப எங்க இருக்க விருப்பம்? எனக்கு அமெரிக்காவில் வாழ விருப்பம், எனக்கு இஸ்ரேலில் வாழ விருப்பம். நான் வாழ விரும்புகிற இடத்தில் அல்ல வாழுகிறேன், வாழ வேண்டிய இடத்திலே வாழுகிறேன். விளங்குதா உங்களுக்கு? செய்ய விரும்புவதை அல்ல செய்கிறேன், செய்ய வேண்டியதை செய்கிறேன். இதற்கு பலன் கர்த்தர் கொடுக்கிறார். விளங்குதா? அப்போ இவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு இவர்களுக்கு போவதற்கு எந்த விதமான உந்து விசையோ உதவியோ தேவையில்லை, லேசு. ஆனால் எம்மாவிலிருந்து எருசலேமுக்கு திரும்புவதற்கு இவர்களால் முடியாது. தேவன் உதவி செய்தார். இரவு நேரம், ஏற்றம், ஆபத்து, அனர்த்தங்கள் நிறைந்த வழி, கர்த்தர் உதவி செய்து அவர்களை கொண்டு வந்து இணைய வேண்டியவர்களோடு இணைத்தார். 11 பேரோடு இணைகிறார்கள். பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள், அடுத்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? இயேசு வந்து அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். 11 ஒருவரும் புது புது கதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டுவிட்டோம் அவரை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த 2 பேரும் சொல்லுகிறார்கள், எந்த தெய்வமே நாங்களும் கண்டோம் ஐயா. வாவ்! பேசிக் கொண்டிருக்கும் பொழுது
இயேசு அவர்கள் வந்து நடுவே நின்று ஷாலம் அலேஹம், உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்தி பேசுகிறார். வாவ்! அதுதான் நமது வாழ்க்கையில நடக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுவோமா ஒரு நிமிஷம். சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, எம்மாவுக்கு சென்ற கலையோப்பா மற்றும் மற்ற சீஷன் இவர்களை மெனக்கெட்டு போய் சந்தித்து அந்த 2 பேருக்கும் ஒரு முழு வேதாகம பாடத்தையும் நடத்தி அவர்கள் கண்களை திறந்து விட்டு அவர்களை மறுபடி அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்தவரே, இந்த சபையின் தலைமைத்துவத்தை ஆசீர்வதிங்கள், விசுவாசிகளை ஆசீர்வதிங்கள், ஊழியங்களை ஆசீர்வதிங்கள். இன்னும் மகத்தான காரியங்கள் இந்த சபைக்குள்ளும் இந்த சபைக்குள்ளாகவும் நீங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக.